ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறமா அவன் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டான். சரி, நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது ஹெல்த்தியாக தான் இருக்கான் அவங்க பெட்டு, ஆனால் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு அப்புறமா ஒரு ஷூ வாங்கி கொடுத்தோம். அது எதுக்குன்னா ஜஸ்ட் அவங்க சேஃப்டிக்கு தான். மழை சீசன்லலாம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆணி, அப்புறம் அந்த முள், அந்த ஷார்ப்பான கல், கிராஸ் பீசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷூ போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வாங்கினது. அப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் வந்து எதனா ஜஸ்ட் நார்மல் நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுவோம், இவனை சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எப்பயுமே ஒரு பெட்டை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அடித்து திட்டிலாம் பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் பாசமாக ட்ரீட் காமிச்சாலே அவன் வந்து ட்ரெயின் ஆவாங்க, நம்ம சொல்ல பேச்சு கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும். ப்ளஸ் இவனுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஒன்றும் உட்காந்து கேட்போம். அது கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட விளாடுவான். ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட விளாடும் போது நீங்கள் அவன் உடம்புல உண்ணி நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பாரிக்கான ஒரு டேப்லெட் இருக்குது. அது நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும், ஒரு 2 to 3 டேஸ்லேயே அந்த உண்ணிலாம் கீழே வந்துடும். ஸோ அதுதான் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து உங்கள் பெட்டோட வெயிட் பேஸ் பண்ணி வாங்கணும். என்னோடய பெட்டோட வெயிட் வந்து 35 கிலோ. ஸோ அந்த சிம்பாரிக்கா டேப்லெட் வந்து 700 rupees. ஸோ 25 kg to 40 kg வந்து அதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அவங்க பெட்டுக்கு. 6 months வரைக்கும் தாங்கும். உண்ணி மோஸ்ட்லி உடம்புல ஏறாது. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பால் வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த பாலோட ரேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க என்ன தான் கடித்தாலும் அந்த பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. ஸோ நார்மலாகவே உங்கள் பெட்டு வந்து ஒரு நாளைக்கு 18 hours கிட்ட தூங்கணும். அப்போ தான் வந்து பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து பர் டே அட்லீஸ்ட் 2 to 3 times வாக்கிங் கூட்டின்னு போங்க. ஏன்னா நீங்கள் வாக்கிங் கூட்டின்னு போகலன்னா அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகி ஹம்பிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து ஹம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வாக்கிங் கூட்டின்னு போகணும்.